வணக்க நண்பர்களே. இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சால் அந்த உதவியை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைக்கிறது உண்டு. இன்னொரு பக்கம் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை மறக்கக்கூடாது. இன்னொருத்தங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா நம்ம இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது அவங்க நமக்கு உதவுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி அமைய போகுது. பெத்த பிள்ளைக்கு ஆசையாக கடலை வாங்கி தர்றதுக்கு அந்த அப்பா ஆசைப்படுறாரு. அந்த அப்பா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் அவர்கிட்ட ₹1 கூட கையில் இல்லை. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளோட ஆசையை அந்த கடலை வண்டிக்காரர் நிறைவேற்றுறாரு. நீங்கள் இந்த கடலை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் இந்த இடத்துல அந்த பணக்காரர் அவர் செஞ்ச அந்த சின்ன உதவியை மறக்காமல் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய தொகையோடு அந்த கடலை வியாபாரியை பார்க்க வராங்க. இந்த சம்பவம் உண்மையாலுமே கேட்ட எல்லாரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. கடைசி வரைக்கும் இந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்களும் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடுவீங்க. சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார் என்பது வள்ளுவன் வாக்கு. நம்ம எல்லாரும் ஸ்கூல் படிக்கும் பொழுது இந்த திருக்குறளை உதவி செய்வதற்கு உதாரணமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஒருவர் திணையளவு உதவி செஞ்சாலும் அந்த உதவியின் பயன் அறிந்தவர்கள் அந்த உதவியை பனை மரத்தளவுக்கு உயர்த்தி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். ஒருவருடைய வாழ்க்கையில நம்ம சின்னதா ஒரு உதவி செஞ்சோம்னா அந்த உதவி அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய பயனையும் உண்டாக்கும். அந்த உதவியை அவங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திர மாநிலத்தில் நடந்திருக்கு. அந்த செய்தியை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவை சேர்ந்தவர் மோகன். இவர் என்ன பண்றாருன்னா 2010ஆம் ஆண்டு தன்னுடைய மகனையும் மகளையும் கூட்டிக்கிட்டு அங்க இருக்கிற கொத்தப்பள்ளி அப்படிங்கிற கடற்கரைக்கு சுற்றுலா போயிருக்காரு. அந்த டைம்ல அந்த கடற்கரையில வேத சத்தையா அப்படிங்கிற ஒரு பெரியவர் என்ன பண்றாருன்னா சைக்கிள்ல வேர்க்கடலை வித்துக்கிட்டு இருக்காரு. அந்த வேர்க்கடலை பார்த்த உடனே அந்த சிறுவன், அதாவது அந்த மோகன்கிறவர பையன் என்ன பண்றாருன்னா, அப்பா எனக்கு வேர்க்கடலை வேணும் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. சரி பையன் கேட்கறாருன்னு சொல்லி இவரும் யோசிக்காம போயிட்டு அந்த வேர்க்கடலை வாங்கி கொடுத்திருக்காரு. ₹25 தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேர்க்கடலை வாங்கி கொடுத்துட்டு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து தர்றதுக்கு பாக்கெட்ல கையை விட்டுருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஏன்னா பக்கத்துல உள்ள பீச்சுக்கு தானே அப்படின்னு சொல்லி வர்ற அவசரத்துல வீட்டுல இருந்து பர்ஸ் எடுத்து வர மறந்துட்டாரு. அவர் பாக்கெட்ல சுத்தமா காசு கிடையாது. தன் பாக்கெட்ல பணம் இல்லாம இருக்கிறதா பார்த்து அதிர்ச்சி அடைந்த மோகன் என்ன பண்றாருன்னா உடனடியா தன் பசங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த வேர்க்கடலை வாங்கி திரும்ப ரிட்டர்ன் பண்றாரு. ஐயா கோச்சிக்காதீங்க, உங்க வேர்க்கடலை நீங்களே எடுத்துக்கலாம், ஏன்னா என்கிட்ட காசு கிடையாது, வர்ற அவசரத்துல பர்ஸ் வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அது தெரியாம நான் வேர்க்கடலை வாங்கி கொடுத்துட்டேன், என்கிட்ட காசு கிடையாதுன்னு சொல்லிட்டு தன் பசங்க சாப்பிட போன அந்த வேர்க்கடலை பிடுங்கி அந்த கடைக்காரர்கிட்ட அந்த வேர்க்கடலை கொடுத்திருக்காரு. வேர்க்கடலை வித்துக்கிட்டு இருந்த அந்த முதியவர் என்ன சொன்னார்னா, அட என்ன பண்ணி என் பேர பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க, அவங்க சாப்பிட்ற வேர்க்கடலை பிடிங்கி தெரிய காசு இல்லைன்னா என்ன, என் பேர பசங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லையா அதெல்லாம் ஃப்ரீலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மோகன் மறுத்திருக்காரு. சரிங்க, உங்களுக்கு ஃப்ரீயா எடுக்கிறதுக்கு சங்கோச்சப்பட்டீங்கன்னா நாளைக்கு வரும்போது காசு கொடுங்க, அதுக்காக சின்ன பசங்க சாப்பிட்ற வேர்க்கடலையை திரும்ப ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த வேர்க்கடலை நீங்களே வச்சுக்கன்னு சொல்லி அந்த கையில கொடுத்திருக்காரு. சரிங்கய்யா, நாளைக்கும் பீச் வருவோம், நாங்க வெளியூர் இங்க இல்ல, சுத்தி பார்க்க தான் வந்தோம், அதனால நாளைக்கு கண்டிப்பா பீச் வருவோம், அந்த டைம்ல காசு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கடலை வியாபாரி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் காலையில மோகன் குடும்பத்துடன் வந்து கடற்கரைக்கு வந்து பார்த்திருக்காரு. அங்க வேத சைத்தையா அப்படிங்கிற அந்த வேர்க்கடலை விற்கும் வியாபாரி அங்க வரல. மோகன் குடும்பத்துடன் அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு இந்தியர். எனவே உடனடியாக அவங்க அமெரிக்கா திரும்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அன்னைக்கு சாயந்தர வேளையில அமெரிக்கா புறப்படுறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு மறுபடியும் கடற்கரைக்கு வந்து பார்த்திருக்காரு. அந்த டைம்லயும் அந்த வேர்க்கடலை வியாபாரி அங்க வரவே இல்லை. இன்னைக்கு அவர் லீவு போல, அவருக்கு காசு கொடுக்காம போறோம்னு சொல்லி மோகனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதன் பிறகு மோகன் தன்னுடைய குடும்பத்தோடு அமெரிக்கா போயிட்டாரு. சுமார் 11 வருஷம் கழிச்சு அமெரிக்க வாழ் இந்தியரான மோகனோட பையனும் அவங்க மகளும் இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்காங்க. அதாவது விடுமுறைக்காக ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவுக்கு வந்திருக்காங்க. அந்த டைம்ல தன்னுடைய அப்பா இதே பீச்சில் சின்ன வயசுல கூட்டிட்டு வந்து வேர்க்கடலை வாங்கி கொடுத்திருக்காரு சொல்லி அந்த மகன் பிரணவுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அப்போ தன்னுடைய சகோதரி சுஜிதா கிட்ட சொல்லிருக்காங்க, ஏ சுஜிதா, நம்ம என்னதான் அமெரிக்கால வாழ்ந்தாலும் நம்ம அப்பா சின்ன வயசுல இங்க வந்து வேர்க்கடலை வாங்கி கொடுத்தாருல, அந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாண்ணா எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம சாப்பிட போன வேர்க்கடலைய காசு இல்லைன்னு சொல்லி திரும்ப பிடிங்கி கொடுத்தாரு நம்ம அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா சுஜிதா, அதுல ஒரு சுவாரஸ்யம் அடங்கியிருக்கு, அந்த வேர்க்கடலை விற்கிற தாத்தா அந்த வேர்க்கடலையான காசை இது வரைக்கும் வாங்கல, அதனால அந்த ₹25 வட்டி முதலுமா இன்னைக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதற்காகவே அந்த கடற்கரைக்கு போயிட்டு அந்த வேத சைத்தையா அப்படிங்கிற தாத்தாவை தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அவர் கிடைக்கவே இல்லை. இந்த நியூஸை போயிட்டு அந்த பிரணவங்கிற பையன் தன் அப்பா சின்ன வயசுல வேர்க்கடலை வாங்கி கொடுத்தாரு, அப்ப காசு இல்லைன்னு சொல்லி திரும்ப கொடுக்காம போயிட்டாரு, அந்த காசை நான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தன்னுடைய உறவுக்கார எம்எல்ஏ கிட்ட போயிட்டு உதவியை கேட்டிருக்காரு.
இதை கேள்விப்பட்ட சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா அது சின்ன வயசுல உங்க அப்பா வாங்கி கொடுத்த வேர்க்கடலைக்கு 25 ரூபாய்க்கு போயிட்டு 11 வருஷம் கழிச்சு வட்டியும் முதலமா தரேன்னு சொல்லி நீ முடிவு பண்ணி வந்திருக்கியா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி இவரை கிண்டல் பண்ணிருக்காங்க. இல்லைங்க அங்கிள், அந்த வேர்க்கடலை வியாபாரி நம்மள மாதிரி பணக்காரங்க கிடையாது. அவர் ஒரு ஏழை வேர்க்கடலை வியாபாரி. அவர் மனசுல கடவுள் வாழ்ந்தாரு. அன்னைக்கு என் கண்ணுல தெரிஞ்சாரு. எங்க அப்பா கூட அந்த நிகழ்வை அடிக்கடி சொல்வாரு. அந்த வேர்க்கடலை வியாபாரி வியாபார நோக்கத்துக்காக மட்டும் பண்ணல, சின்ன பசங்க சாப்பிடறதை ஏன் புடுங்குறீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என் கடவுளை தெரிஞ்சாருன்னு சொல்லி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அதனால கடவுளோட பைசாவை நான் ஏமாத்த விரும்பல, எப்படியாவது அவர்கிட்ட சேர்க்கணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஒரு முடிவு வந்துட்டாங்க. அதாவது அந்த வேர்க்கடலை வியாபாரி வேத சத்தையாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே களத்துல இறங்கிட்டாங்க. அதனை அடுத்து 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கடலை வியாபாரி கூட அந்த பீச்ல எடுத்துக்கிட்ட போட்டோவை சோசியல் மீடியாவில பதிவிட்டு இருக்காங்க. இந்த கடலை வியாபாரி வேத சத்தையாவை பற்றி யாருக்காவது தகவல் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அதுல பெரும்பாலானோர் வேத சத்தையா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியா கைவிட்ட நிலையில் பிரணவ் உறவினரான காக்கிநாடா எம்எல்ஏ அவரை கைவிடவில்லை. அந்த கடலை வியாபாரி வேத சத்தையா மனைவிய எம்எல்ஏ கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு நேரடியா போயிட்டாங்க. இது போல எங்க அப்பா 11 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கணவர்கிட்ட 25 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கி கொடுத்தாரு. அந்த 25 ரூபாய்க்கான வட்டி முதலமா சேர்த்து 25,000 ரூபாய் திருப்பி கொடுத்திருக்காங்க. சோசியல் மீடியால சொன்ன மாதிரி அந்த கடலை வியாபாரி ஒரு கட்டத்துல இறந்துதான் போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் 11 வருஷத்துக்கு முன்னாடி 25 ரூபாய்க்கு வாங்கின வேர்க்கடலைக்காக கொடுக்க முடியாம போன காசுக்காக இன்னைக்கு வட்டியை முதலமா சேர்த்து 25,000 ரூபாயை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டியுடன் கடனை திருப்பி செலுத்திய பிரணவிற்கு சமூக வலைதள பக்கத்துல வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வராங்க பல பேர். இந்த செய்தியை பற்றியும் இந்த அமெரிக்க வாழ் இந்தியரான பிரணவி பற்றியும் உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மனதை நெகிழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.